பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை பிரசங்கி புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம். பிரசங்கி 11:5. ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய் என்று இந்த காலைவேளையில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆவியின் வழி இன்னதென்று நமக்கு தெரியாது. கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகிற விதம் நமக்கு தெரியாது. இதே போல நீ அறியாதிருக்கிறது போல எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களை நீ அறிய முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய செயல்கள் அவ்விதமாயிருக்கும். உன்னால் அதை கிரகிக்க முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. நீ யோசித்து பார்த்தாலும் அதை உன்னாலே யோசித்து பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஆச்சரியமான காரியங்களை செய்கிற தேவன். இந்த காலை வேளையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில அதிசயமான காரியங்களை, ஆச்சரியமான காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். உன்னுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆச்சரியமாய் நீ பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உன்னை தேடி வருகிறது. ஆண்டவர் ஆச்சரியமான காரியங்களை செய்ய போகிறார். இந்த காலை வேளையில எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில ஆண்டவர் செய்கிற காரியங்களை நாம் அறிந்து கொள்ளவே முடியாது. எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்கள், அந்த செயல்களை மனித ஞானத்தினாலே புரிந்து கொள்ளவே முடியாது. இன்றைக்கு அப்படிப்பட்ட செயல்களை தான் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். அநேகருடைய வாழ்க்கையில காலங்கள் கடந்து விட்டது. சாராளை போல ஒருவேளை கர்ப்பம் செத்து விட்டதோ, எனக்கு எந்த வழியும் இல்லையோ என்று சொல்லி மருத்துவ ரீதியிலும் கூட எனக்கு ஒன்றும் நடக்காது என்று சொல்லிவிட்டார்கள். மருத்துவர்கள் பரிசோதித்து விட்டு சொல்லிவிட்டார்கள், இனி ஒன்றும் நடக்காது என்று சொல்லி. ஆனால் என் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த காலை வேளையில சொல்லுகிறார், எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்கள் உன்னுடைய கர்ப்பத்தில் விளங்க போகிறது. நீ இதுவரையிலும் கேள்விப்படாத அதிசயங்களை, அற்புதங்களை உன்னுடைய சொந்த வாழ்க்கையில, உன்னுடைய சரீரத்தில் அது நிறைவேறப் போகிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு கர்ப்பவதியின் வயிற்றிலே எலும்பு உருவாகிற விதம் உனக்கு தெரியாது. எந்த ஒரு மனிதனும் அறிந்து கொள்ள முடியாது. எந்த மருத்துவ நிபுணர்களும் அதை அறிந்து கொள்ள முடியாது. ஆச்சரியமான காரியங்கள். தாவீது எழுதுகிறார், நான் ஒளிப்பிடத்தில் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மை உருவாக்குகிற தேவன். நம்மை அறியாமலே இந்த காலை வேளையில ஒருவேளை அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கையில், இனி எனக்கு குழந்தை கிடைக்காது என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வந்த ஒவ்வொருவரையும் பார்த்து இன்று காலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய கர்ப்பத்திலே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களை இன்றைக்கு நீ காண்பாய். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது,
உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர் என்று சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லுகிறார். உன் மீட்பர் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்தேன், நானே பூமியை பரப்பினேன், என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு உன்னை அதிசயங்களை காண பண்ணுவார். ரோமர் புஸ்தகம் 8:32 சொல்லுகிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சொந்த குமாரன் என்றும் பாராமல் எல்லாருக்காகவும் ஒப்பு கொடுத்த ஆண்டவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை அருளி செய்வார். இதுவரையிலும் எட்ட முடியாத உயரங்களுக்கு உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். இதுவரையிலும் அடைய முடியாத அதிசயங்களை நீங்கள் காண்பீர்கள். அநேகருடைய வாழ்க்கையில ஒரு கர்ப்பத்தின் கனி இல்லை. ஆபிரகாம் சொல்லுகிறார், சாராளுடைய கர்ப்பம் செத்துவிட்டது. அந்த சூழ்நிலையிலும் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அவன் நம்பினான், விசுவாசித்தான். இன்றைக்கு காலை வேளையிலே கர்த்தரை நம்புங்கள், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கு இந்த காலை வேளையிலே ஆண்டவர் அதிசயங்களை செய்து விட்டார். கர்ப்பத்திலே குழந்தையை வைத்து விட்டார். குறைவுகளை நிறைவாக்கி விட்டார். முடியாது என்று சொன்ன இடத்துல அவ்வளவுதான், காலம் பூரா டயாலிசிஸ் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதை மாற்றி போடுவேன். உன்னுடைய சரீரத்தில் ஒரு அதிசயம் நடக்கும். புதிய கிட்னியை நான் அந்த இடத்துல பொருத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே எதை குறித்தும் நாம் பயப்பட வேண்டாம். மருத்துவர்கள் சொல்லுவார்கள், ஆனால் மருத்துவர்களுடைய கூற்றை மாற்றி அமைத்து அவர்களுடைய ரிப்போர்ட்டையே மாற்றி அமைக்கிற தேவன் இந்த காலை வேளையில நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? சொந்த குமாரனை கொடுத்தவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். யோபு புஸ்தகம் 42:2 சொல்லுகிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று பக்தனாகி யோபு சொல்லுகிறார். இன்றைக்கு அவர் செய்ய நினைத்ததை இன்று காலையிலே நிறைவேற்றுவார். இந்த 9ஆம் தேதி காலையிலே ஆண்டவர் நிறைவேற்றுவார். தேவனுடைய மகிமை உன்மேல் வெளிப்படும். முடியாது என்கிற இடத்துல கர்த்தருடைய அதிசயம் வெளிப்படும். நீ அறியாத காரியங்களை இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு தெரிவிப்பார், உனக்கு செய்வார். யோபு புஸ்தகம் 9:10 அப்படித்தான் சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. இன்றைக்கு அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த நொடி பொழுதில் ஆண்டவர் செய்கிறார். எண்ணி முடியாத அதிசயம் உன்னுடைய சரீரத்தில் வெளிப்படுகிறது, உன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறது. இன்றைக்கே உன்னை அதிசயங்களை ஆண்டவர் காணச் செய்வார். மீகா 7:15 சொல்லி இருக்கிறபடி, நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களை நீ அறியாய். ஆனால் இன்றைக்கு நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையிலே, உன் சரீரத்திலே, உன்னுடைய எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம், நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போல எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு சகலமும் செய்ய வல்லமையுள்ள தேவனுடைய செயல்கள் வெளிப்படுவதாக, ஒவ்வொரு சரீரத்திலும் தேவனுடைய செயல்கள் வெளிப்படுவதாக, அதிசயங்களை காண பண்ணுவீராக. புது கிட்னிகளை, புது உறுப்புகளை ஆண்டவர் அவர்கள் சரீரத்தில் இப்பொழுதே நீர் பொருத்துவீராக. ஆண்டவரே, இதுவரையிலும் தடைபட்ட ஆண்டவரே கர்ப்ப கனிகள் கிடைப்பதாக, ஆண்டவரே கர்ப்ப தடைகள் உடைவதாக
இன்றைக்கு ஒரு அதிசயங்களை காணப்படணும். நீர் அப்படி செய்கிறபடினால் உமக்கு நன்றி. தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.